ஓகே அண்ணன் ஒருத்தவங்க நிப்பாட்டுறாங்க. இது யாழ்ப்பாணம் மாதிரியே வரலாமா? ஸோ அண்ணனோட கதையை வந்து சொன்னாங்க. யுத்த காலத்தில் இவங்களோட உறவினர் 6 பேரை வந்து இழந்திருக்காங்களாம். அண்ணன் அதாவது சித்தப்பா, சித்தி, சித்தப்பா பையன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பின்னாடி முள்ளிவாய்க்காலோட போர்டு தெரியுது பாருங்கள். நாங்கள் அந்த சைடு இருந்து இப்போ வட்டுவால் போயிட்டு வட்டுவால்லேருந்து ரிட்டன் வர்றோம். அதாவது புலிகளோட ஆதிக்க காலத்தில் அந்த இயக்கம்லாம் இருந்ததில்ல, புலிகள் இயக்கம். அப்போ வந்து புலிகளுக்கான சிறைச்சாலை இங்கே இருந்தது, இந்த வட்டுவால் சிறைச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போது இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பின்னாடி இந்த ஒரு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு முள்வேலி வந்து போட்டிருக்காங்க. அது இப்போ ஏன் இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து புலிகள் வந்து என்னென்ன வச்சுருந்தாங்க, நிறைய கோல்டு வச்சுருந்தாங்க, நிறைய பணம்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய ஆயுதம்லாம் பதுக்கி வச்சுருந்தாங்க. கைஸ், இந்த பாலத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பாலம் வந்து இந்தியா வந்து கட்டி கொடுத்தது. 2009 மே 18ஆம் தேதி இலங்கை இராணுவத்திற்கும் இயக்கத்திற்கும் இறுதி யுத்தம் முள்ளிவாய்க்கால்ல நடைபெற்றது. அப்படி நடந்த அந்த இறுதி யுத்தத்தை தமிழ் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழின அழிப்பு நாள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த மே 18. இதுல தங்களோட கணவனை இழந்தவங்க, தாயை இழந்தவங்க, தம்பி இழந்தவங்க, தங்கச்சி இழந்தவங்க அவங்களோட நினைவு கூறும் விதமா இந்த மே 18 இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தீவில வந்து அவங்கள நினைச்சு நினைவு கூறுவாங்க. அதுதான் இந்த மே 18. இதுல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு அம்மா அவங்களோட அந்த உறவினரை நினைச்சு, அதாவது தம்பியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், யாரையும் நினைச்சு இப்படி வந்து அழுகுறாங்க. சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி அழுகுரல் தான் கேக்குது. எங்க பார்த்தாலும் அவங்களோட அந்த உறவினரை நினைச்சு அழுகுறாங்க. ஸோ இதை பத்தின இந்த வீடியோவை நான் அப்படியே கொஞ்சம் விவரிச்சு இந்த காணொலியில் சொல்லியிருக்கேன். அதாவது எப்படி இந்த இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து மே 18, அதனால நம்ம வந்து முள்ளிவாய்க்காலை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஸோ பின்னாடி தெரியுதுல ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் நான் நேற்று வந்து தங்கியிருந்தேன். ஹோட்டல் நேம் வந்து லோட்டஸ் காட்டேஜ் அப்படின்னு இருக்கு. நல்ல கிளிநொச்சிலேயே ஒரு பெரிய ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு. 2000 ரூபா சொல்கிறாங்க. அது பரவாயில்ல, நம்ம நாட்டு காசுக்கு வந்து அந்தளவுக்கு ரொம்ப விலை உயர்ந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முல்லைத்தீவு எப்படி போகிறேன், இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பரந்தன் போகணும். ஒரு சின்ன ஒரு பஸ் வரும், அந்த வெள்ளை கலரில். அந்த பஸ்ஸில் பரந்தன் போயிட்டோம் அப்படின்னா பரந்தன்லேருந்து நேராக வந்து முல்லைத்தீவுக்கு போகணும். இன்றைக்கி மே 18 எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோ வந்து சீக்கிரமே போட்டுக்கிறேன். மற்ற வீடியோ டிலே ஆனால் கூட பரவாயில்ல, இந்த வீடியோ போட்டுட்டு தான் மற்ற வீடியோ போடுவேன். ஸோ நம்ம அண்ணனை தெரியுதா யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோட்டில் வரும்போது பார்த்துட்டாங்க. இவங்க கூடவே நம்ம வந்து முள்ளிவாய்க்கால் போகிறோம். ஸோ கைஸ், நேராக வந்து ஆட்டோவிலே போயிடலாம். ஏன்னா நான் வியூவர்ஸ்கிட்ட சொல்லியிருந்தேன், பார்வையாளர்கள்ட்ட, நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா ரெஜி அண்ணா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பரந்தன் போயிடுங்க, பரந்தன்லேருந்து அங்கே முள்ளிவாய்க்காலுக்கு பஸ் இருக்குது அப்படின்னு. கைஸ், இது நம்ம பரந்தன் எல்லைக்கு உட்பட்ட ஏரியா. இங்கே பாருங்கள், பரந்தம் 5ஆம் வீதி, பரந்தம் 2ஆம் வீதி, 1ஆம் வீதின்னு போட்டிருக்குல்ல. இப்போது பரந்தன் உள்ளர வந்தாச்சு. நீங்கள் முதல்ல வந்து பார்த்தது கிளிநொச்சி ஏரியா. ரோடெல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். என்ன ஒன்று அப்படின்னா, இங்கே ஆட்கள் குறைவு, நெரிசல், கூட்ட நெரிசல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ரோட்டுக்கு முன்னாடிக்கோ இந்த மாதிரி ஒரு நினைவேந்தல் வச்சு கஞ்சி கொடுக்குறாங்க. இந்த பாருங்க, இது போகிற எல்லா ரோட்லேயுமே இருக்குது கைஸ். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா முல்லைத்தீவு போகிற வழியில் நிறைய இடத்துல இந்த மாதிரி கஞ்சை கொடுத்து நினைவேந்தல் நடந்துகிட்ருக்கு. ஆனால் மெயினாக நடக்கிறது அந்த முள்ளிவாய்க்காலில் தான். அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது. ஓ, ஸோ அண்ணன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கடைசி கட்ட யுத்தம் நடந்ததில் அப்போ மக்கள் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இப்போ வந்து எல்லா இடத்துக்கும் இடம்பெயர்ந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கஞ்சை குடிச்சிட்டு தான் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த முள்ளிவாய்க்கால் அந்த கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் வந்து இங்கே பாருங்கள். நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த ரோட்டில் ஒரு பக்கமும் இந்த மாதிரி நினைவேந்தல் வந்து நடந்துகிட்ருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து இங்கே கிளிநொச்சியில் வந்து முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்காலில் அந்த இது என்ன கஞ்சி சொல்லுவீங்க? உப்பு கஞ்சி குடிக்கிறோம் அப்படின்னா பெரிய விஷயந்தான். இங்கே பாருங்கள், வயல்வெளிகளை பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே நம்ம அண்ணன் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் முல்லைத்தீவு போகும்போது இந்த மாதிரி வயல்லாம் நிறைய பார்க்கலாம் அப்படின்னு. கைஸ், இந்த பாலத்துக்கு ஒரு வரலாறு இருக்குது. அது சொன்னால் உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க. இந்த பாலம் வந்து இந்தியா வந்து கட்டி கொடுத்தது. அதாவது நம்ம நேற்று ஒரு குளம் ஒன்று பார்த்தோம்ல, இரணைமடு குளம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பெரிய குளம். அது நல்லா குளம் அப்படின்னு சொல்கிறத விட ஏரி மாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து ஏரி அப்படிங்கிற வார்த்தையை யாரும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த குளம் நிரம்பி
இந்த பாலத்தை வந்து அடித்து உடச்சி எரிஞ்சிட்டு போயிடுச்சான். இப்போ ரீசெண்டாக தான். பார்த்தீங்களா இந்த பாலத்தை? ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. ஏன்னா இந்தியா எத்தனை நாளில் இதை கட்டி கொடுத்தது? 10 நாளில், 15-20 நாளில் இந்தியா வந்து இந்திய ஆர்மி, ஆமாம் இந்திய ஆர்மி உங்களுக்குலாம் தெரியும். இது ரொம்ப நாள்லாம் கிடையாது. இது இந்த மழை காலத்தில் தானே நடந்தது. இப்போ சுமார் ஒரு 3 மாதம் 4 மாதம் இருக்கும், அவ்வளோதான். இந்திய ஆர்மி வந்து அந்த பாலத்தை கட்டி கொடுத்தது. கஞ்சி கொடுக்குறாங்க கைஸ், அங்கே பாருங்கள். இந்த கஞ்சி வந்து இப்போ பார்க்குறதுக்கு ஏதோ நீங்கள் குடிக்கும்போது கூட ஓரளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த யுத்த காலத்தில் இந்த மக்கள்லாம் வந்து இந்த கஞ்சியை தான் குடித்தாங்க. அது வந்து சும்மா ஒரு டேஸ்ட்டே இல்லாமல், உப்பும் கிடையாது, உரைப்பும் கிடையாது, வெறும் கஞ்சி மட்டும் அப்படியே குடிச்சிட்டு போனாங்க. இப்போ கொடுக்குற கஞ்சி கூட டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள், யுத்த காலத்தில் மக்கள் உயிர் வாழ்கிறதுக்காக இந்த குடித்த கஞ்சி தான் அது. இந்த பாருங்கள், எல்லார்ட்டும் கொடுத்துட்ருக்காங்க. குடிச்சாச்சு. யுத்த காலத்தில் அந்த வீடெல்லாம் சிதைவடைஞ்சிருந்ததில்ல, அதெல்லாம் மறுசீரமைச்சு இப்போ வந்து அந்த மாதிரி வீடை வந்து அதிகம் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. பாம்பு ஒன்று போகுது பாருங்க. டேங்கப்பா, என்ன பாம்பு இது? தார பாம்பு. இங்கேருந்து ஒரு முல்லைத்தீவு 17 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த இடம் வந்து புதுக்குடியிருப்பு அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ அங்கே நம்ம முல்லைத்தீவுலலாம் பார்த்தோம்ல, அதை விட ஒரு பெரிய டவுன் அப்படின்னா இந்த ஏரியாவை சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் இந்த இடத்துட்ட இது கொஞ்சம் பெரிய டவுன். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி முள்ளிவாய்க்கால் கஞ்சி பார்த்தீங்களா? நான் அடிக்கடி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ரோட்டில் வரும்போது இதுதான் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய இடத்துல. யுத்த காலத்தில் இங்கே நிறைய சிதைவடைஞ்ச அந்த தென்னை மரம் இருக்குது, நான் காட்டுறேன். அது தென்னை மரத்தில் வந்து நான் ஏதோ நினச்சேன், ஏதோ பூச்சி அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், என்ன ஓட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்ட்ட கேட்க தான் சொல்கிறாங்க. இது வந்து குண்டு விழுந்தது, செல் அடித்தது, அந்த மாதிரி வந்து தென்னை மரம் சிதைவடைஞ்சி ஓட்டையாக இருக்குது. போகிற வழியில் நான் காமிச்சிட்டு போகிறேன். இலங்கை இராணுவம் வந்து இந்த இடத்த கைப்பற்றினதுக்கப்புறம் அவங்க ஒரு நினைவு மாதிரி, அந்த நினைவு சின்ன மாதிரி வச்சுருக்காங்களாம். இலங்கையோட அந்த கொடியை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஆனால் போக முடியுமா இங்கெல்லாம் உள்ளரெல்லாம்? இறுதி கட்ட யுத்தம் வந்து இந்த முள்ளிவாய்க்காலில் தான் முடிஞ்சது. இங்கே பாருங்கள், பயங்கர கூட்டமாக இருக்குது. எல்லா மக்களும் வந்து அந்த இடத்துல நின்று ஒரு தென்னங்கன்று இருக்குல்ல, இப்போ இந்த யுத்தத்தினால கொல்லப்பட்ட மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட நினைவாக ஒரு தென்னங்கன்னை வாங்கியாந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இது தமிழர் இன அழிப்பு நினைவேந்தல் 17ஆம் ஆண்டு. இதுக்கு முன்னாடி நடந்ததில்ல நினைவேந்தல். அதுலெல்லாம் பயங்கர கட்டுப்பாடை வந்து இலங்கை இராணுவம் வந்து விதிச்சிருந்துதான். அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஒரு கொடி ஏற்றக்கூடாது, ப்ளஸ் வந்து நிறைய கூட்டம் கூடக்கூடாது, இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் வந்து இலங்கை இராணுவத்தால் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடைசி ஒரு 3 வருஷமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தளர்வுகள் வந்து அந்த கட்டுப்பாடுகளை நீக்கிட்டாங்க. இப்போ இவ்வளோ கூட்டம் இங்கே வர்றதுக்கான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் கட்டுப்பாடுகள் வந்து நீக்கினதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படின்னு. அதாவது இவங்க அந்த நினைவேந்தலுக்கு இப்போ இவங்களோட உறவினர்கள் யாராவது இந்த யுத்தத்தில் இறந்திருக்கலாம், ப்ளஸ் வந்து அம்மா இறந்திருக்கலாம், அப்பா இறந்திருக்கலாம், தம்பி இறந்திருக்கலாம், அக்கா இறந்திருக்கலாம், கணவன் இறந்திருக்கலாம், அந்த மாதிரி பாட்டி இதெல்லாம் இல்லை. இந்த பாருங்கள், ஒரு அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க அவங்களோட உறவினரை நினச்சி அழுதுகிறாங்க. இது எப்படி தெரியுமா நடந்தது? அதாவது அந்த இறுதி போர் நடந்ததில்ல, அந்த இறுதி போரில் இலங்கை இராணுவம் என்ன பண்ணியிருக்கு, நந்திக்கடலில் தான் அந்த லாஸ்ட் இறுதி போர் நடந்தது. அப்போது அங்கே வந்து அந்த கொல்லப்பட்ட மக்களையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரே இடத்துல, இந்த இடத்துல போட்டு தான் வந்து அந்த மக்களை எரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த இடத்துல அந்த நினைவு தூவி வச்சு நினைவேந்தல் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ரொம்பவும் ஒரு வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட நான் வந்து இது மாதிரி கேட்டுகிட்டே வரும்போது ஒரு அண்ணா தான். அவர் சொல்கிறாரு, கடைசி அந்த இறுதி யுத்தத்தை போது நாங்கள் வந்து கிளிநொச்சிலேருந்து இப்படியே ஓடி ஓடி வருவோம். எங்களை அங்கே ஆர்மிக்காரங்க அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா தாக்குதல் நடத்துனாங்கன்னா அப்படியே ஓடி 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 வர்றது. இந்த இடத்துல வந்து கடைசியில் அந்த பாதுகாப்பு வளையம் அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பாக இந்த இடத்துல தமிழ் மக்கள்லாம் நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நோ ஃபயர் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே உங்களை நாங்கள் தாக்க மாட்டோம், நாங்கள் வந்து அதாவது இயக்கம் மேலே தான் வந்து தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்தாங்க பாருங்கள். அந்த பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருந்தாங்க பாருங்கள். அந்த மக்கள் மீதும் இந்த இலங்கை இராணுவம் தாக்குதலை வந்து நடத்தியிருக்கு. இதில் போட்டிருக்கு பாருங்கள், மே 18 அப்படின்னு சொல்லிட்டு.
எவ்வளோ மக்கள் எவ்வளோ ஒரு வேதனையோட இங்கே வந்து அவங்களோட அந்த உறவினர்களை அவங்களோட ஃபோட்டோவை வச்சு அந்த விளக்கு ஏற்றி ரொம்ப ஒரு மன வேதனையோட வந்து பார்த்திங்கன்னா கத்தி கத்தி அழுகுறாங்க. நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படியே ஒரு ஒரு சந்தோஷத்தோட அன்னைக்கு என்னன்னு தெரியல, நான் எப்போ வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு சிரிப்போட தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த சிரிப்பு போயிருச்சு. இங்கே மக்கள் வந்து அழுகுரல் தான் கேட்டுட்ருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எங்கே திரும்பினாலும் ஒரே அழுகுரல், எங்கே பார்த்தாலும் எல்லாரும் மனதிலையும் சோகம் இந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த விளக்கு ஏற்றுறது இதுதான். விளக்கு ஏற்றிட்டு நினைவு தூவில பூ மாலை எல்லாம் போட்டுட்டு இந்த மக்கள் ரொம்ப ஒரு சோகமாக போயிட்டுருக்காங்க. நாங்களும் ஆட்டோவில் ஏறிட்டோம். அப்படியே இங்கேருந்து கிளம்பலாம். சார் இங்கேருந்து கிளம்புறோம் ஆட்டோவில். ஒரு பக்கத்தில் நிறைய சுற்றுலாதலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை நான் அவங்களுக்கு காட்டிட்டு அப்படியே நேராக வந்து யாழ்ப்பாணம் போயிட்டு, யாழ்ப்பாணத்துலேருந்து நாளை மறுநாள் வந்து நான் ஃப்ளைட்டோ இல்லை ஃபெரி ஒர்க் ஆகலை அப்படின்னா ஃப்ளைட்டில் தான் போகிறாப்புல இருக்கும். என்னென்ன அப்படின்னு கன்ஃபார்மாக தெரில, நான் சொல்கிறேன். சரி கைஸ், இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த முல்லைத்தீவு கடற்கரையை காட்டாமல் போனால் அப்படி அங்கே பாருங்கள், முல்லைத்தீவு கடற்கரை அப்படின்னு போட்டிருக்கு. வாங்க அப்படியே இதையும் காட்டிட்டு போகிறேன். ஏன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இருக்கிறதுலையே தண்ணி வந்து ரொம்ப சுத்தமாக பார்க்குறதுக்கு நீல கலரில் பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அங்கே நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்மலாம் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துருந்தோம் அப்படின்னா இங்கே கூட குளிக்கலாம் போல இருக்குது. பயங்கர வாட்டர் நல்லா க்ளீனாக இருக்குது. அங்கே பாருங்கள் அப்படியேங்கப்பா. ஆனால் பீச் பார்த்தீங்களா, ஒரு நீட் அண்ட் க்ளீனாக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து செப்பல் போட்டிருக்கிறதுனால உள்ளே போயிட்டு வர்றாரு. நான் ஷூ கழட்டி வச்சுட்டு தான் போகணும். வா, அவங்க பாருங்கள், தண்ணி நினச்சிட்டு போகுது. நினச்சிட்டு வர்றேன். ஷூவை கழட்டி வச்சுட்டு வர்றேன். ஓ நல்லா ஜில்லுன்னு இருக்கு கைஸ். தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நல்லா வெயிலுக்கு அதனால தான் எல்லாம் குளிக்கலாம் போல இருக்கு நீட்டா. ஆஹா எனக்கும் செம ஆசையாக இருக்குது குளிக்கிறதுக்கு. ஆனால் இல்லை இருக்கட்டும். சரி, ஆனால் தண்ணி உள்ளர என்ன இப்படி இழுக்குது? இல்லை குளிக்கல. குளிக்கிறீங்களா? நல்ல தண்ணி நல்லா ஜில்லுன்னு இருக்குது பார்க்குறதுக்கு. இது நான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான வாட்டர் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா? ஷார்ட்ஸ் வீடியோலாம் நிறைய எடுத்திருக்கேன். அதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பதிவிடுறேன். பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தமிழ் டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் வரும். அதுலேயும் பாருங்கள். ஏன்னா நான் எங்கெங்கெல்லாம் பிளேஸ்லாம் போகிறனோ அதுக்கு முன்னாடியே அதை பற்றின ஷார்ட்ஸ் வீடியோவை அதை பற்றி போட்டுருவேன். யூடியூப்பில் கூட ஒரு நாள் கொஞ்சம் லேட்டாக தான் வீடியோ வந்து வரும். ஆனால் இன்ஸ்டாகிராமில் முன்னாடியே வந்துடும். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது இயக்க காலத்தில் புலிகளோட கடற்படை இருந்ததில்ல, அது வந்து இங்கே முல்லைத்தீவில் தானே பிரதான கடற்படையாக இருந்தது. இங்கே தான் வந்து புலிகளோட அந்த ஷீ டைகர்ஸ் வந்து இங்கே தான் வந்து பிரதான கடற்படையாக இந்த முல்லைத்தீவை வந்து வச்சுருந்தாங்களாம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, ஒரு கப்பல் ஒன்று, அது எந்த கப்பல், இந்தியாவிலேருந்து வந்தது இல்லை, இது வெளிநாட்டு கப்பல் ஒன்று இங்கே, அந்த அரிசி கப்பல் வந்து இங்கே வந்ததை அதை அழிச்சி தாக்கப்பட்ட கப்பல் வந்து இன்னும் இருக்குது அப்படிங்கிறாங்க, உடஞ்சி சிதவடைஞ்ச நிலையில். அது எவ்வளோ தூரம் அதை பார்க்க முடியாது? அப்போ எடுத்துருப்பாங்களா? சரி, சில பேர் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கப்பலை வேணால் எடுத்துருக்கலாம், இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மாக தெரியலை. அதனால தான் இல்லை அப்படின்னா நாங்கள் கூட பார்க்க போகலாம். வெயிலாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். ஹாய். இது நல்ல வெயில் நேரத்தில் இது நல்லா இருக்கும்ல உட்காந்து. இல்லை நீங்கள் இங்கே உட்காந்துட்டு அழகாக பார்த்து அப்படியே ரசிக்கலாம். பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது அப்படின்னா. இந்த இடத்துல வெயிலுக்கு இது வந்து கட்டி வச்சுருக்காங்க. 1 2 3, அங்கே இந்த சைடு 3, இந்த சைடு வந்து கட்டி வச்சுருக்காங்க. ப்ளஸ் ஒருவேளை நீங்கள் குளிக்கிறீங்க அப்படின்னா அந்த குளித்து முடிச்சுட்டு ஒருவேளை அந்த இது ட்ரெஸ் மாற்றுறதுக்கு அதுக்கெல்லாம் உடை மாற்றுறதுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் வந்து நீங்கள் உடை மாற்றுறதுக்கான ஒரு அறை. அங்கே குளிச்சிங்க அப்படின்னா உடை வந்து இங்கே மாற்றலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பீச்சு.
என்ன ப்ரோ யூடியூப்? என்ன சேனல் உங்களுக்கு? என்ன பேர்? தமிழ் டூரிசம். நான் தமிழ்நாடு. இந்தியா? இங்கே வந்து 20-25 நாள் ஆச்சு. எனக்கு பின்னாடி முள்ளிவாய்க்காலோட போர்டு தெரியுது பாருங்கள். நாங்கள் அந்த சைடு இருந்து இப்போ வட்டுவால் போயிட்டு வட்டுவால்லேருந்து ரிட்டன் வர்றோம். அதாவது புலிகளோட ஆதிக்க காலத்தில் அந்த இயக்கம்லாம் இருந்ததில்ல, புலிகள் இயக்கம். அப்போ வந்து புலிகளுக்கான சிறைச்சாலை இங்கே இருந்தது, இந்த வட்டுவால் சிறைச்சாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போது இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. பின்னாடி இந்த ஒரு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு முள்வேலி வந்து போட்டிருக்காங்க. அது வந்து புலிகளோட இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய அலுவலகம் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இப்போ ஏன் இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா, அங்கே வந்து புலிகள் வந்து என்னென்ன வச்சுருந்தாங்க, நிறைய கோல்டு வச்சுருந்தாங்க, நிறைய பணம்லாம் வச்சுருந்தாங்க, நிறைய ஆயுதம்லாம் பதுக்கி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படி வச்சுருக்கவும் அதை வந்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு பிளேஸாக தான் வந்து வச்சுருக்காங்களாம் இப்போ இராணுவம் வந்து. பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த முள்வேலி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என் பின்னாடி தெரிகிறது முள்ளிவாய்க்கால். இப்படி போனோம் அப்படின்னா முள்ளிவாய்க்கால் போகிறது. இப்போ நாங்கள் வர்றது வட்டுவால்லேருந்து வர்றோம். நான் அந்த ஜெயிலெலாம் போய் உங்களால் காமிக்க முடியாது, ஏன்னா அது இராணுவத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போது இந்த இடத்த நாங்கள் வந்து வீடியோவில் இந்த மாதிரி தான் இடத்த பார்த்தது. இப்போ நேராக வந்து இந்த முன்னுக்கு போர்டுக்கு நின்னே நான் வந்து பார்த்துட்ருக்கேன் முள்ளிவாய்க்கால். ஸோ கைஸ், அண்ணன் கூட அங்கே முள்ளிவாய்க்கால்லேருந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டோம். மறுபடியும் அண்ணனை சந்திப்பேன். இந்தியா போயிட்டு மறுபடியும் நான் வந்து இலங்கை தான் வரணும். சரி அண்ணா வர்றேன், அக்கா வர்றேன். சரி வர பிரதர். ஓகே, பார்த்து பத்திரமா போங்க. இப்போ நம்ம இங்கேருந்து யாழ்ப்பாணத்துக்கு போகணும் பஸ்ஸில். இந்த சைடு போனால் யாழ்ப்பாணம், இந்த சைடு போனால் கிளிநொச்சி, அப்புறம் கொழும்பு போகிறது, கண்டி போகிறதெல்லாம் இந்த சைடு அப்படியே போகலாம். இது வந்து பரந்தன். இப்படியே நம்ம முதல்ல போயிருந்தோம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க முள்ளிவாய்க்காலுக்கு. வாங்க அப்படியே கிராஸ் பண்ணி போயிடுவோம். இதை நம்ம கிராஸ் பண்ணோம் அப்படின்னாவே வர்றவங்க அங்கேயே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். அப்படி இருந்துமே நிறைய விபத்துகள் வந்து இங்கே இலங்கையில் நடந்துட்டு தான் இருக்குது. விபத்துக்கள் குறைஞ்சதா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. ஆனால் நிறைய இடத்துல விபத்துக்கள் முற்றிலும் குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது, விபத்துக்கள் நடக்குது. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க? என்ன ஒரு வாரம் 18 இல்லை நான் பார்த்தேன் உங்களை, நீங்கள் வீடியோவில் நீங்கள் வர்றீங்க. இவரும் அதான் நான் சொன்னல, இலங்கை வந்து நமக்கு இங்கே அவ்வளோ நண்பர்கள் வந்து எக்கச்சக்கம். இங்கே யாழ்ப்பாணம் போனால் அங்கே ஒரு 20-30 பேர் இருப்பாங்க. கொழும்பு சைடு போனாலும் அங்கேயும் இருக்காங்க. இப்போ இவர் பிரதரை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இவரோட வீட்டில், அந்த தோட்டத்து வீட்டில் என்னோட பர்த்டே நான் வந்து செலிப்ரேட் பண்ணேன். அதாவது ஃபுல்லாக தோப்பு மாதிரி இருக்கும், தென்னந்தோப்புக்கு நடுவில் ஒரு வீடு. இப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? நான் இவர் கூட வந்தேன், நம்ம அவர் சுஜி ஆட்டோவில் வந்தேன். நாங்கள் இங்கே முள்ளிவாய்க்காலுக்கு இதுக்கு போனோம். வந்து எடுக்கிறேன் இருக்குல்ல, இப்படி ஒரு புரியல. ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷம் கைஸ், இவர்கிட்ட பேசிட்டு அது ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இங்கே இலங்கையில் வந்ததுக்கப்புறம் நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடச்சிருக்கு. இங்கே யாழ்ப்பாணத்துலேயும் சரி, இங்கே கிளிநொச்சிலையும் சரி, அந்த சைடு சிகிரியாவிலையும் சரி, ஏகப்பட்ட ஃப்ரெண்டு. நம்ம எப்போ வந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கான பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு இந்திய மணியில் ஒரு 40,000-50,000 ஆயிருக்கும். 50,000 டிக்கெட்டோடு சேர்த்து 50,000 ரூபா செலவானுச்சு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போவும் என்கிட்ட இலங்கை மணி, அதாவது இலங்கையில் உள்ள காசு இருக்குது. நான் நேற்று வந்து ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம். இங்கே கிளிநொச்சியில் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், நான் வந்து அதாவது இங்கேருந்து ஃபுல்லாக ட்ரிப்பை முடிச்சுட்டு திருப்பி இங்கே நான் கிளிநொச்சி வருவேன், கிளிநொச்சியில் வந்தது பார்ட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒரு 7,000-8,000 வந்தது, ரொம்பலாம் இல்லை. இலங்கை காசுக்கு ஒரு 7,000-8,000 அவ்வளோதான். ஸோ கேஸ், அண்ணா ஒருத்தவங்க நிப்பாட்டுறாங்க. அண்ணா, இது யாழ்ப்பாணம் வரையும் வரலாமா? ஓகே. சீட் இல்லையா? பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இதை விட நிறைய வாகனத்துலலாம் பயணம் செஞ்சுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, கீழே உட்காந்துக்கிறேன். லாக் போடணுமா? ஓகே. நான் கிளிநொச்சிலேருந்து வர்றேன். நான் ஒரு டிராவலர். நான் தமிழ்நாடு, தஞ்சாவூர். ஸோ அப்படியே கீழே உட்காந்துட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜப்னா போகிறேன். எல்லாமே ஒரு புதுவித ஒரு அனுபவம் தானே. சன்லைட்டு நேராக அப்படியே வந்து ஃபேஸில் அடிக்குது. சும்மா எப்படி உட்காந்துட்டு போகிற பாருங்க.
கீழே விழுந்து. ஸோ அண்ணனோட கதையை வந்து சொன்னாங்க. யுத்த காலத்தில் இவங்களோட உறவினர் 6 பேரை வந்து இழந்திருக்காங்களாம். அண்ணன், அதாவது சித்தப்பா, சித்தி, சித்தப்பா பையன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யுத்த காலத்தில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யுத்த காலத்தில் இவங்க வந்து இங்கே கிளிநொச்சியில் தான் இதில் தானே இருந்தீங்க? கிளிநொச்சியில் தான் இருந்தாங்களாம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னொரு விஷயங்க, இங்கே வந்து நான் சொன்னல அந்த தென்னை மரத்தில் இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஓட்டையாக இருந்ததுன்னு அந்தளவுக்கு செல் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதை நாம் வரும்போது ஒரு ஸ்கூல் ஒன்று பார்த்தோம்ல, ஸ்கூலுக்கு பக்கத்தில் அங்கே ஒரு டிராக்டர் மேலே, அதாவது கொத்துக்குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கொத்துக்குண்டு அப்படின்னா மேலே வந்து அந்த ராணுவம் என்ன பண்ணியிருக்கு, கொத்து கொத்தாக குண்டுகளை போட்டு அதெல்லாம் வந்து ஆள் மேலெல்லாம் போட்டு, அந்த வாகனம் ஏதாவது போணுச்சுன்னா வாகனம் மேனதில் கொத்து குண்டெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து சிதைச்சிருக்கு. கேட்குறதுக்கே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு வேதனையாக இருக்குது. இது வானம் புதுவானம் தான் மலைக்கண்டல இது. ஓ என்ன மாதிரி எந்த யூடியூபருமே இந்த மாதிரி வீடியோ போட்டது கிடையாது. நான் இந்த வாகனத்தில் ஏறுற வரையும் எனக்கே தெரியாது இந்த மாதிரி லிஃப்ட் கேட்டு போவேன் அப்படின்னு. இங்கே பாருங்க, இதுதான் அந்த வாகனம். ரொம்ப ஒரு பழைய வாகனமாக இருக்குல்ல. இதில் தான் அண்ணன் வந்து லோடு ஏற்றிட்டு வர்றாங்க. டயர்லாம் நல்லா தேஞ்சு போய் கண்டிஷனில் இருக்குது. எனக்கு வந்து டீ குடிக்கிற பழக்கம் கிடையாது, இருந்தாலும் அந்த அண்ணன் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஏன்னா ஒரு ஆள் குடிச்சு ஒரு ஆள் வந்து குடிக்காமல் இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, ஒரு டீசெண்டாக இருக்காது. அதனால தான் நம்ம இங்கே ஏதாவது பால் இருந்ததுன்னா பால் வாங்கிக்குவோம். ஸோ பால் வந்து நம்ம கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து அண்ணா எங்கள் பாட்டி இருக்காங்கள்ல, அம்மாயி, நாங்கள் அம்மாயின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க டீ கடை வச்சுருந்தாங்க. நான் பிறந்ததுலேருந்து சின்ன வயசுலேருந்து பால் கொடுத்து இப்போ பால்னால் அங்கே போய் கடையில் பால் கொடுத்து தான் பால் வாங்கி தான் சாப்பிட்றது. ஸோ அப்போ அந்த பழக்கம் ஆனது இன்ன வரையும் தொடர்ந்துட்டு இருக்கு. டீ குடிக்க மாட்டேன், டீ காஃபி எதுவுமே பிடிக்காது, வெறும் பால் மட்டும்தான். நீ வேறு எதுவும் வாங்கிறீங்களா? நான் பே பண்ணுறேன். பிரேக் எடுத்தாச்சு, மறுபடியும் லாரியில் போயிட்டு ஏறி உட்காந்துட்டு நேராக அடுத்த ஸ்டாப் வந்து யாழ்ப்பாணம் தான். மேக்ஸிமம் வந்து யாழ்ப்பாணத்துக்கிட்ட இது வந்தாச்சு, நெருங்கியாச்சு. ஆஹா, நீங்கள் அதில் போவீங்க? சரி சரி சரி, ஓகே. இந்த வரேன். நம்ம வந்து இறங்கியாச்சு. அண்ணன் வந்து நம்மளை இங்கேயே இறக்கி விட்டாங்க. ஏன்னா இவங்க இதுவரையும் தான் வரப்போகிறாங்க. நம்ம எவ்வளோ தூரம் போகணும் தெரியுமா? இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் என்னமோ தூரம் நடந்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா பஸ் வந்துச்சுன்னா பஸ்ஸில் போகலாம். மேக்ஸிமம் வந்தாச்சு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.